இன்னொரு நான் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனேன். சேர்ந்து வெளியே போனேன். 6 மாதம் இங்கே தான் பேசண்டா இருந்தேன். ஒரு நாளைக்கு வீட்டில் ஒரு நாள் அப்படியே வச்சுருக்கேன். நன்றி அமைப்புக்கு நன்றி, அவ்வளோ சென்டருக்கு நன்றி. ஏன் சென்டருக்கு நன்றினா அமைப்பு இருக்கிறதுனால எனக்கு என்னன்னே தெரியாது. சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அமைப்புன்றது ஒன்று இருக்கிறது தெரிய இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் குடிப்பேன், கூட நிப்பாட்டுவேன். ஒரு 2-3 வருஷம் தேடி வச்சுருக்கேன். ஆனால் நிரந்தரமாக நிப்பாடுறதில்ல. நான் முதல்ல குடிநோயாளின்றதே நான் ஒத்துக்கிறதே இல்லை. சென்டருக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் குடிநோயாளி, இது எனக்கு இருக்கிறது ஒரு நோய் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2024 8ஆம் மாதம் சேர்ந்தேன். அப்போ ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தடுமாட்டம். 2025 6ஆம் மாதம், 1 வருஷத்தில் 2024 8ஆம் மாதத்துல இருந்து எடுத்துக்கிட்டா 2025 1.5 வருஷம். 1.5 வருஷத்துல 1 வருஷம் சென்ட்ரு வாழ்க்கையே போயிடுச்சு. என்னடா அப்படின்னா தடுமாட்டம் தான். வைத்தியசாரம் தேவைதான் சொல்லுவாங்க. இதுக்கு மாத்திரை இருந்தால் 5000 ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க. ஏன்னா பிள்ளைய காப்பாற்றணும் அப்படிங்கிறது. வீட்டுக்கு போகிறப்ப பயன் தான் போனேன். வீட்டில் என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோ ரொம்ப பயம் சங்கட்டம், நான் அசிங்கம் கேட்கலாம் அப்படின்னு தான் நினச்சி தான் போனேன். ஆனால் எனக்கு சரி, எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா எல்லாருக்குமே தெரியும் நான் அதிகமாக சேவிங் பண்ணியிருக்கேன். கடைசி முடிய எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ கூட வண்டிக்கு பெட்ரோல் காசு கொடுத்துட்டு என்னை வீடை விட்டு கூட வெளியே கூட வர விடுறதில்ல. வெத்தலை இருப்பேன், சிகரெட்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல. சங்கடமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. என்னன்னா அவருக்கு என் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும், நீ உழைச்சா ஒன்றும் சம்பாதிக்கலாம் ஆனாக்கா, நீ இருக்கிற முடிய அவனை நான் பாதுகாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பேர் பாதுகாத்துக்கிறேன். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கும் நான் பாதுகாத்து வரேன். அதுக்குள்ளேயே தப்பிச்சு வெளியே வந்துடு நம்பிக்கையோடு இருக்காரு. ஜெயிச்சுக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வீட்டில் வைக்கிற என்ன பண்ணல, எல்லாருமே என்னை ஒரு பரிதாபமாக பார்க்குறாங்க, பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அதுவே எனக்கு சங்கடமாக இருக்குது. எனக்கு இந்த ஒரு பரிதாபமாக பார்த்தா பிடிக்காது. ஏன்னா நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். அப்படி பார்க்குறப்ப எனக்கு தெரியுது நான் எப்படி இருக்கேன், என்னான்ட்டு. நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று உயிரோடு இருக்கேன், அதை நினச்சி தான் சந்தோஷம். கடவுள் பிரபஞ்சத்தில் உயிரை மட்டும் விட்டு வச்சுருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த உயிரோட விட்டு வச்சுருக்காரு. அதுக்காண்டி செஞ்சுக்கிட்டு அதை வீட்டுக்கு ஒரே பையன் ஒரு 7